ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதோட நேற்று சப்பாத்தி இருந்துச்சு. அதை கொத்து பரோட்டா மாதிரி எனக்கு ரெடி பண்ணி தரணும்னு என் பையன் கேட்டிருந்தான். அதனால் அதை நல்லா பொடியை நறுக்கி வச்சுட்டேன். 2 வெங்காயம், 1 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 முட்டை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வாளியில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு பொடியாக நறுக்குன வெங்காயத்தை போட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் சோயா சாஸ் அது இதுன்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் சிம்பிளாக இப்படி ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எப்படின்னா, நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பரோட்டா வாங்கி வச்சுருந்து கூட இந்த மாதிரி பண்ணலாம், வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும். அப்புறம் இட்லிலையும் இப்படி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், அப்புறம் பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா சப்பாத்தியில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கரெக்டாக அளவாக போட்டுட்டு இந்த மசாலாவோட அந்த கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முட்டையை அதில் உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா அப்படி மேக்னெட் மாதிரி பரட்டி விடணும். ரொம்ப பரட்டிகிட்டே வந்தோம்னா அந்த முட்டை ரொம்ப பொடி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாக பரட்டி விடணும். அப்போ தான் அங்கங்கே முட்டை தெரியும் போது நல்லாயிருக்கும். சூப்பராக முட்டையும் வெந்து வந்துருச்சு. மசாலாவோட சேர்ந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரசாரமாக சூடாக சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு பரிமாற வேண்டியதுதான். சூப்பராக ஒரு காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிளாக எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா ஜாக்லின் வ்ளாக்ஸ் ஒய்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி.